Hi viewers, welcome to Gomes Home YouTube channel. என்ன பிரணிதா ரொம்ப நாள் கழிச்சு சேனல் பக்கம் என்ட்ரி கொடுக்குறோமா? ஆமாம். இதுக்கப்புறம் அடிக்கடி என்ட்ரி கொடுத்துடலாமா? எஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ணி காமிக்கலாம் நம்ம வியூவர்ஸ்க்கு? சன்னா மசாலா. வாவ் சூப்பர். என்ன ஸ்டைலாக சொல்லிட்டு சன்னா மசாலா பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் வந்து சூடாயிட்ருக்கட்டும். அதுக்குள்ளார தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே வந்து ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா ஏலக்காய், நட்சத்திரப்பட்டை, பிரிஞ்சி இலை, அப்புறம் வந்து இந்த பட்டை, சுருள் பட்டை எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இங்கே வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 3 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே சன்னா எடுத்து வச்சுருக்கேன் ஊற வச்சது. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடாகின பின்னாடி இப்போ ஹோல் ஸ்பைசஸ் போட்டுடலாம். ஹோல் ஸ்பைசஸ் போட்டு அது எண்ணெயில் இதாகிட்டு அந்த ஃப்ளேவர் வர ஆரம்பித்த உடனே அடுத்து 1 by 1 இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்களா, அந்த ஏலக்காயில் கொஞ்சம் எண்ணெயில் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிட்டுருக்கட்டும். நான் இதில் வந்து கிராம்பு போடல. கிராம்பு வந்து அது அந்த ஃப்ளேவர் ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்குமா, அது இல்லாமல் சாப்பிடும்போது அது வாயில் கடிச்சிச்சுன்னா அது ரொம்ப ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி ஃபீல் ஆகுன்ட்டு நான் அது போடலை. உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டாச்சு. ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோம்னா அது அடியில் வந்து பிடிச்சிக்கிற மாதிரி ஆகிடும். நம்ம வதக்கிறதுக்கு அது கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பாருங்கள், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 3/4 பாகம் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் இப்போயே நான். அப்புறம் லாஸ்ட்டில் டேஸ்ட்டு பார்த்துட்டு ஃபைனலாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது அந்த வெங்காயம் இன்னுமே கொஞ்சமே வந்து நல்லா வதங்கி வந்துடும். இதுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அந்த பச்சை வாசம் போக வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துடலாம். இதில் நம்ம வந்து எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறதில்ல, எல்லாமே வதக்கி விட்டு அப்படியே விட்டு குக்கரில் விசில் விட போகிறோம் தான். அதே சூப்பராக வந்துடும். எதுவுமே நீங்கள் அரைச்சியே விட தேவையில்ல. இப்போ நல்லா தக்காளி வதங்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளார இங்கே என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துடலாம். இங்கே வந்து மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி, கரம் மசாலா பொடி எல்லா பொடியும் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் பொடி வந்து நான் குழம்பு மிளகாய் பொடி தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன தேவைப்பையும் அந்த மிளகாய் பொடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் மிளகாய் பொடி யூஸ் பண்ணிங்கன்னா தனியாத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் பொடி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடரு, மஞ்சள் பொடி கடைசியாக ஆட் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து பச்சை வாசம் போக வதக்கிட்ட பின்னாடி ஒரு கப் அளவுக்கு நம்ம கொண்டக்கடலை ஊற வச்சதை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா சன்னா, அந்த ஊற வச்ச சன்னாவை நான் சேர்த்துட்டேன். நான் பிளாக் சன்னா தான் சேர்த்துருக்கேன். பிளாக் சன்னாவும் சேர்த்துக்கலாம், ஒயிட் சன்னாவும் சேர்த்துக்கலாம். ஒயிட் சன்னாவை விட பிளாக் சன்னா வந்து கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி வந்து பிளாக் சன்னா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ரெண்டுத்துலேயுமே செய்யலாம், ரொம்ப டேஸ்ட் வந்து பெரிய அளவு டிஃபர் ஆகாது, நல்லா தான் இருக்கும். சன்னா சேர்த்து ஒரு வதக்கிட்ட பிறகு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் விடலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு வந்து நான் 3/4 பாகம் அளவு உப்பு சேர்த்துருக்கேன்ட்டு. இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உப்பு ஆட் பண்ணால் தான் வந்து அது நல்லா சன்னால எல்லாமே மசாலாலாம் நல்லா ஊறி வரும். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு குக்கரை மூடி விட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்குது, இந்த ஸ்டேஜில் இருக்குது. 6 விசில் 7 விசில் விடுங்க, நல்லாவே பூ மாதிரி மலர்ந்து அந்த சன்னா வந்து வெந்து வந்துடும். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். நான் 6 விசில் விட்டேன், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் அது ஒன்று போல் சேர்ந்து வர்றதுக்கு ஒரு மேஷர் இது மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மேஷரை வச்சு லைட்டாக அந்த சூடுலேயே அப்படி ஒன்றும் பாதியமாக லைட்டாக மசிச்சு விட்டுருங்க. அப்படி மசிச்சு விடும்போது
இன்னும் கொஞ்சம் கூட அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா கிடைக்கும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து எதுவுமே அரைச்சி விட போகிறதில்ல இல்லைங்களா, அதனால் நல்லா கொஞ்சம் அந்த ஒன்றும் பாதியமாக சேர்ந்தபடி அந்த சூடுலேயே வந்து நீங்கள் இப்படி பண்ணி விட்டிங்கன்னா நல்லா கிரேவி சேர்ந்து கிடைக்கும். அந்த சன்னாவும் வந்து நல்லா கெட்டியாக இதாகிட்டு திக்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, இது எல்லாமே நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன் நான். 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. சர்க்கரை போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, மேலாப்பில் ஒரு ஆஃப் லெமன் வந்து ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்ந்தாப்பில் நல்லா ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கிரேவி நல்லா திக்னஸ் வந்து அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா அட்ஜஸ்ட் ஆகிருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் வந்து நான் சைட் பை சைடு பூரியும் போட ஆரம்பிச்சிட்டேன். பூரிக்கு மாவு வந்து பூரிக்கு பிசையும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சிக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா பூரி வந்து அந்த உப்பி வராது. சப்பாத்திக்கு வேணால் நம்ம சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இது கொஞ்சம் அதை விட சப்பாத்தி விட கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி அந்த ஸ்டேஜில் மாவு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் சேர்ந்தாப்பில் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நான் பட்டர் ஒரு 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 க்யூப் அளவுக்கு போடுறேன். நம்ம இது வந்து